நிறைய அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த கிணத்து கடவுக்கு விக்னேஷ் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ஊர் எப்படி மாறும், என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க? எத்தனையோ பொருள் உதவி தளபதி சொல்லியிருக்காரு. மாதம் 2500, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அந்த மாதிரி பல திட்டங்கள் சொன்னாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட தொகுதியில இந்த மாதிரி குழந்தைங்க, இந்த மாதிரி பசங்க, இவங்கள்ல இருந்து பல மருத்துவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் குறைஞ்சது 3-4 மருத்துவர்களாவது உருவாகணும். ஒரு 10 ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் டை கட்டிட்டு அவங்க கார்ல போகணும். அதே மாதிரி ஒரு 10 இன்ஜினியர் இருக்கணும், 10 அட்வொகேட் இருக்கணும். இதெல்லாம் கிராமப்புறங்கள் மாணவர்கள் வளர்ந்தா மட்டும்தான் அந்த கிராமம் வளரும். அந்த கிராமம் வளர்ந்தா தான் நம்மளோட தொகுதியும் வளரும். என்னோட பார்வைகள் எல்லாம் அது அடிப்படையில மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு 2 முறை அரசு அலுவலர்களோட முகாம ஒவ்வொரு ஒன்றியங்கள்லயும், பேரூராட்சிகளையும், நகரத்திலையும், வார்டுகளையும் நடத்தி அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்க சொல்ற விஷயங்களை ஏன் சரி பண்ண முடியல, அது சரி பண்றதுக்கு என்ன வழின்னு என் மக்கள் கூட இருக்கணும். அதே மாதிரி நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லா தொகுதி மக்களோடையும் ஒரு தொடர்புல இருக்கணும். அதை விட்டு நான் என் வீட்டில் இருக்கிறேன், என் தோட்டத்தில் இருக்கிறேன், நீங்க என்ன பாருங்கன்னு சொல்றதோ, அல்லது நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்க எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்கேன், ஏதாவது வேணா என்ன பாருங்க, ஏதாவது சொல்ல போனா நீ மனுவா கொடுத்துருப்போன்னு சொல்றதோ, அப்படி ஒரு அரசியல் இல்லாம புதிய ஒரு அரசியலா, புதுசானவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அரசியலா என்னோட இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.